சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே நிறைய பேர் சொல்ற பதில், சேவிங்ஸ் பண்ற அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கலங்க அப்படின்னு நிறைய பேர் காரணம் சொல்றது தான் முதல்ல இருப்பாங்க. சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணி அதை நிறைய யூஸ்ஃபுல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா இந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்றது இந்த அளவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறவங்களா இருக்கும். சேவிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலுமே அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஐடியா இருக்கு. வீட்டில் ஒரு உண்டியல் வச்சோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சாலும் சேவிங்ஸ் பண்றதுங்கிறது பெரிய போராட்டமா தான் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். உண்டியல் போட்டு வைப்பாங்க, ஆனால் திருப்பி எடுத்து செலவு பண்ணுவாங்க. அது ஒரு சேவிங்ஸை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், ஏதாவது விஷயத்துக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துருவோம். ஸோ அது எடுக்காம இருக்கிறதுக்கு, அது நம்ம கண்ணில் படாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சேவிங்ஸ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் பற்றி சொல்றேன். எல்லார்ட்டையும் மேக்ஸிமம் ஒரு 2 அக்கௌண்ட்டில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.